இவர்தான் மாஸ்டர். மிஷினுக்கும் ஆப்ரேட்டர், சமையலுக்கும் மாஸ்டர். என்ன கருவாட்டு இருக்கீங்க? தக்காளியா? தக்காளி, வெங்காயம். இவர் சொல்றது தான் இவர் செய்வார். இப்போ பிரியாணி மசாலா கொடுக்கிறார்கள். அடுப்பை லைட்டாக குறைக்கிறார். ஆனால் மூஞ்சி கட்ட மாட்டாப்புல. இப்போ கொஞ்சம் கருவுறது குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? அடி பிடிக்குது. ஒழுங்கா பண்ணும்பா. நீ எந்த ஒரு குறை நிறைய இருந்தாலும் இவரோட செஞ்சது அனைத்தும். கொஞ்சம் தண்ணி ஊற்றவும். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு இவை அனைத்தையும் நல்ல பொன்னிறமாக வதக்கி கொண்டு தக்காளியை நன்றாக வதக்கவும். சிக்கன் மசாலா தூள் 3 கிலோ அரிசிக்கு 3 பாக்கெட்டு போட வேண்டும். கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றவும். நம்ம சாப்பாட்டுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுள்ளார்கள். ஆனால் இது பேர் என்னண்ணா? மல்லித்தூள். இது பேர் எவ்வளோ அளவு சேர்க்கணும்? 50 கிராம். டீஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். அடி பிடிக்காமல் இப்படி தான் தேய்க்கவும். இது ஆரோக்கிய தயிர். தயிர் சேர்த்துட்டாச்சு. 1/4 லிட்டர் தயிரில் தண்ணி எடுப்பா. என்ன அதுக்கும் வேணும். தேங்காவை நல்லா பால் மாதிரி காய்ச்சியது பிறகு இதில் கொஞ்சம் சேர்க்கவும். பிரியாணி மசாலாவே வாய் ஊறுதே. பிரியாணி எப்படி இருக்குமோ? கல் உப்பு 1 கையளவு சேர்க்கவும். அது இன்னொரு கொதி வைக்கணுமாண்ணா? குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் சேர்த்து உள்ளது. இவர் தான் ஓனரு. போடலாம். லெக் பீஸாக இருக்குது. அந்த லெக் பீஸ் காட்டணும் கொஞ்சம். நல்லா இருக்குது. 6 லெக் பீஸ் போட்டிருக்கு. யாருக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். 5 கப்பு வாட்டர் ஊற்றவும். பரவாயில்ல, கம்மியாக வச்சுங்க. கைக்கு வெள்ளம் வச்சு உங்களாம் கேட்குறாங்க. 4 கொடு 5 ஊற்றிட்டு தண்ணீர் நல்லா கொதித்தவுடன் அரிசியை போடவும். சீரக சம்பா அரிசி. தட்டை மூடி வைக்கும். நல்லா பவராக வச்சுக்கிட்டு ஒன்றா ரெஸ்ட் எடுக்கிறாப்புல. நல்லா கொதிக்கலும் பாய்லர் ஆகிக்குள்ளது.
அது ஓட்டை நினைக்கிறேண்ணா, அது ஓட்டை தானே? ஆ அது போட்டது வெறும் இதை அப்புறம் வேலை பண்ணணும். அதுதான் இந்த வடி என்ன வடி கட்டினா சரியா இருக்கு ஒன்று போட போடு போடு. கரெக்டாக இருந்துடும். தண்ணி கட் பண்ணிக்கலாமோ? மொண்டை வச்சு கரெக்டாக இருக்கான். இப்போ அது இருக்கு, நான் மொண்டை வச்சிருக்கேன். வேணா ஊற்றலாம், இன்னும் வச்சுக்கலாம். நல்லா குழம்புல ஊற்றி நைட்டு குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்புல ஊற்றிக்குமா? குழம்பு ஊற்றி அரிசி என்ன அரிசி? சீரக சம்பா சீரக சம்பா. 100 ரூபா. 100 சொல்லணும். பாஸ்மதி இருந்துச்சு, ஒரு சீரக சம்பா போதும். ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இல்லை கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கேஸ், அடுப்பு, பாத்திரங்கள் உதவிய பிஎஸ்கே வண்டிக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொள்வோம், நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு முக்கியமாக பாத்திரம் வழங்கி கொடுக்கும் குக்கர் அவர்களுக்கும் ரைஸ் பாரு, சோறு, உப்பு உப்பு பாரு, உப்பு பாரு கொஞ்சம். அரிசி வேகட்டும். உப்பு நம்ம மாஸ்டரான தம் பண்ணுறதுக்காக வெந்நீரை கொதிக்க வைத்து கொண்டுள்ளார். இது கிரேவி. என்ன வாய் ஊறல். போரமாயிப்பா, அது தூக்கு. தூக்கு. தூக்கி மட்டம் வாங்கிங்க, அவர்கிட்ட கொடுங்க கைப்பிடியா. நாங்கள் ஆர்வமாக எதிர்பட்டு உள்ளோம். இந்த பிரியாணி எப்படி வரும் எங்களுக்கு தெரியவில்லை. எனது பேச்சு இலங்கை பேச்சு மாதிரியே இருக்கும்.